இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. குறள் எண் 125. எல்லார்க்கும் நன்று ஆம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பணிந்து அடங்கி வாழ்தல் எல்லாருக்கும் நல்லதாகும், அவர்களுக்குள்ளும் செல்வர்களுக்கு பணிவு இருந்துவிட்டால் வேறொரு செல்வம் வந்தது போன்ற சிறப்புடையதாகும் என்கிறார். அதாவது பணிவு என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியம். பணிதல் என்றால் பணிந்து ஒருவன் அடங்கி வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை சிறப்புடையதாக இருக்கும். இல்லை என்றால் அவனுக்கு பின் எஞ்சி நிற்கும். அதாவது பணிவோடு இருந்தால் அவனுக்கு பின் அவனை புகழ்ந்து பாராட்டுவார்கள். பணிவு இல்லாமல் நடந்தால், பணிவு இல்லாமல் அடங்காமல் நடந்தால் அவனுக்கு பின் இகழ்ச்சிதான் பேசுவார்கள் மக்கள். அத்தகைய பணிவு செல்வந்தற்கு இருந்தால் அவர் இன்னொரு செல்வத்தையும் அடைந்தது போன்ற ஒரு சிறப்பினை உடையதாகும். ஆனால் அந்த பணிவு செல்வந்தற்கு இல்லாமல் அகந்தையோடு இருந்தால் அவருக்கு, அந்த செல்வந்தற்கு எதிரிகள் தோன்றி அவனை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்ற மன உளைச்சலுக்கு அவன் ஆளாவான். அந்த செல்வந்தர் அப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தால் செல்வம் இருந்து என்ன? அதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக விளக்கியுள்ளார். இதுக்கு மேலே என்னங்க அவர் சொல்ல முடியும்? அற்புதமாக அடக்கம், ஒவ்வொரு அடக்கத்திலையுமே ஒவ்வொரு குறள் இருக்கிறது. அதாவது நேற்று நம்ம உலகத் தமிழ்ச்சங்க இப்போதுதான் சேர்ந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாதம் 3 மாதம் இருக்கும். நமது உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனராக டாக்டர் வணக்கத்திற்குரிய டாக்டர் பர்வீன் சுல்தானா அவர்கள் உலகத் தமிழ்ச்சங்க இயக்குனராக பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் நேற்று ஒரு பேராசிரியர் அவரிடம் பேட்டி கண்டார். அதை நான் யூடியூபிலே பார்த்தேன். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆசான் திருவள்ளுவர் தான் சொல்கிறாரு. என்ன பாருங்க, அவர் அதனால தாங்க அவருக்கு குயிக்காக அந்த இது கிடச்சிருக்கு. அவர் அன்னைக்கு புத்தக திருவிழா நடக்கிறது கூட, நான் கிரீன் இங்கு போட்டு இப்போ எழுதுகிறேன். இப்போ தான் எனக்கே தெரியுது என்னென்னா, ப்ரைவேட்டு ஸ்கூல் இருக்குல்ல, ப்ரைவேட்டு கல்லூரியோ ஸ்கூல்லையோ இந்த கிரீன் இங்கு போடுவது வழக்கம் கிடையாது இவருக்கு. இப்போ நான்லாம் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆன உடனேயே கிரீன் இங்கு தான். அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் சொல்ல தேவையில்லை. ஆனால் அரசு இதழ் பதிவு பெற்ற அதிகாரி. ஆனால் ஒரே ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னென்னா, நானும் அந்த செக்கில் கிரீனிங்கில் கையெழுத்து போட வேண்டும். என்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நிர்வாக பொறியாளரும் கிரீனிங்கில் கையெழுத்து போட வேண்டும். ஒரு நாள் எனக்கு தீர்ந்து போச்சுன்னு ப்ளூ இங்கில் போட்டு அனுப்பியிருந்தேன். அவங்க செக்கை ஒத்துக்கவே மாட்டேன்டா மேனேஜர். இவ்வளவுக்கும் இந்த மேனேஜர் தெரிஞ்சவர் தான். சாரி சார், எனக்கு கூட வந்துடும் சார், கோச்சிக்கிறாதீங்க, வேறு செக்கு கூட அனுப்பி விடுங்க, ஏன்னா அதில் போட்டு கூட இன்சியல் பண்ணி விடுங்கன்னு சொன்னார். அப்புறம் மறுபடியும் நான் போட்டு ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால், உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனராக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே பாராட்டியிருக்கிறது. காரணம், அவர் தான் சொல்கிறாரு திருக்குறளிலே 1330 குறள்களில்
50 குறள்களுக்கு நட்புக்கு அவர் இலக்கணம் வகுத்துள்ளார். அதில் எத்தகைய நட்பு, கூடா நட்பு, தீய நட்பு, இப்படி நட்புக்கே 50 குறள்களை ஒதுக்கியுள்ளார். அதனால்தான் நான் நட்போடு நல்லவர்களிடம்தான் நட்பு கொண்டிருக்கிறேனோடு எல்லாரிடமும் நட்பு கொள்வதில்லைன்னு என்று சொல்கிறார். அப்போ திருவள்ளுவருடைய அவருடைய அறிவுரைப்படி தான் அவர் வாழ்கிறார் என்பது தெரிய வருகிறது. அவருடைய அந்த பேட்டியிலிருந்தே தெரிந்து கொண்டேன். அற்புதமான அப்போ அவர் எல்லாருமேங்க இன்னைக்கு ஒருவன் மிகப்பெரிய நல்ல ஒரு வாழ்வில் இருக்கிறான் என்று வைத்து கொள்ளுங்கள். அவர்கள் எல்லாமே நல்ல தெய்வப்புலவர் திருக்குறளினுடைய 1330 குறள்களையும் படித்தவர்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஒன்றுமே இல்லாதவன் தான், அதை படிக்காதவன் தான் என்னென்ன தவறு செய்வானோ அந்த தவறை பூரா செய்வான். அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. தயவுசெய்து மாணவ செல்வங்களை உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள், அதன்படி வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன ஆவீர்களோ அது ஆவீர்கள் என்பது என்னுடைய திண்ணமான எண்ணம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.